அது ஒரு அழகான கிராமம், கிருஷ்ணாபுரம். ஆனா இப்போ மழை இல்லாம பாவம் எல்லாருமே வறட்சியில வாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வெங்கையா அப்படிங்கிற ஒரு ஏழு விவசாயி அவனுடைய கடைசி சொத்தான கிருஷ்ணா அப்படிங்கிற மாடை விக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். விடிய காலையில இன்னும் முழுசா ஆகாயத்துல வெளிச்சம் வரல. கோழி இப்பதான் கூவுச்சு. அப்போ வெங்கையா ரொம்பவும் கவலையா மாட்டு கொட்டகைக்கு வந்தான். அங்க புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த அவனுடைய மாடான கிருஷ்ணாவை பார்த்து வருத்தத்தோட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். டே கிருஷ்ணா, உன்னை அடுத்தவங்க கிட்ட கொடுக்க போறத நினைச்சு நான் படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீ வந்ததுல இருந்து உன்னை நான் பத்திரமா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த வட்டிக்காரன் கொடுத்த காலக்கெடு இன்னியோட முடியுது. கடனை கொடுக்கலன்னா நிலத்தை பறிச்சுப்பான். அப்புறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும். ஏங்க, உண்மையிலேயே கிருஷ்ணாவை கூட்டிட்டு போய் விற்க போறீங்களா? ராத்திரியில இருந்து அவன் எதுவுமே சாப்பிடல. அவனுக்கு புரிஞ்சு போச்சு போல நீங்க அவனை விற்க போறீங்க அப்படின்னு. ஊரெல்லாம் வறட்சியில இருக்கும்போது இவனை நல்ல விலைக்கு யார் வாங்க போறாங்க? என்ன செய்யறது சீதம்மா, சந்தைக்கு போய் தான் ஆகணும். மழை இல்லாம புல்லு கிடைக்காம நிறைய பேர் மாடுங்களை விற்கிறாங்க. ஆனா வாங்குறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. நம்ம மாடு பார்க்க பலமா இருந்தாலும் அது தெரிஞ்சவங்க கிடைக்கணுமே. இல்லனா கசாப்பு கடைக்காரனுக்கு தான் விற்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கு வந்த ராமையா, டே வெங்கையா, அதுக்குள்ள கிருஷ்ணாவை சுத்தம் பண்ணிட்டியா? நீ கவலைப்படாத, உன் கவலை எனக்கு தெரியும். நானும் உன் கூட வரேன். ராமையா பின்னாடியே வந்த லக்ஷ்மி, ஆமாக்கா, உன் வீட்டுக்காரரு தனியா போனா ஆளுங்க ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. என் வீட்டுக்காரரை அப்படி ஏமாத்த முடியாது. இந்த கிருஷ்ணாவை அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவன் இருக்கிற இடத்துல அதிர்ஷ்டம் இருக்குன்றது அவருடைய நம்பிக்கை. அததான் ராத்திரி பூரா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா வெங்கையா, இந்த கிருஷ்ணாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது எவ்வளோ நல்ல மாடுன்னு தெரியும் தானே? நீ நல்லா பாரு. இந்த மாட்டோட நெத்தியில நடுப்பகுதியில ஒரு சுழி இருக்கு. அத லக்ஷ்மி சுழின்னு சொல்லுவாங்க. அந்த சுழி இருக்கிற மாடு எந்த வீட்ல இருந்தாலும் செல்வம் வந்து சேரும். வெங்கையா கவலையா, ராமையா, வறட்சியால கஷ்டப்படும் போது சுழியால என்ன லாபம்? இந்த சுழிக்காக மாட்டை யாரு வாங்குவாங்க? சந்தையில எலும்புந்தோலமா இருக்கிற மாட்டுக்கு 100 ரூபா கொடுக்க கூட ஆள் இல்ல. நம்ம கிருஷ்ணாவுக்கு 700 ரூபாய் கிடைக்குமான்னு தெரியலையே. நீ வா வெங்கண்ணா, நான் தான் வரேன்ல. உனக்கு தெரியாத விஷயமெல்லாம் நிறைய இருக்கு. மாட்டை வாங்க வர்றவங்க வாய மூடுற மாதிரி நான் பண்றேன். வா போகலாம். சந்தை கலகலன்னு இருந்துச்சு. ஆனா யாரோட முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. வறட்சி தாண்டவமாடுற நேரத்துல எல்லாருடைய முகத்திலயும் வறட்சியோட அந்த கஷ்டம் தானே இருக்கும். இதுலயும் வரவங்க எல்லாரும் கிருஷ்ணாவை கம்மி விலைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெங்கண்ணா, இந்த மாட்டுக்கு இந்த விலையா? 700 ரூபாய் இதுக்கு ரொம்ப அதிகம். இங்க இருக்கிற வறட்சிக்கு மாடுங்களை கவனிக்க முடியாம எல்லாருமே வித்துக்கிட்டு இருக்காங்க. யாரு இதுக்கு 700 ரூபாய் தருவாங்க? ஒரு 200 ரூபாய் கொடுக்கறேன். இந்த மாட்டை எனக்கு கொடுக்கறியா? அத கேட்டதும் வெங்கையாவுக்கு கோவம் வந்துருச்சு. கிருஷ்ணாவுக்கு 200 ரூபாயா? நான் கடன்ல இருக்கன்னு இப்படி பேசுறியா? இது குழந்தை மாதிரி. இதோட மதிப்பு உனக்கு தெரியாது. இதோட மதிப்பு 700 ரூபாய் இருக்கும். அதுக்கு கம்மி தரமாட்டேன். அப்ப அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே கிண்டலா, 700 ரூபாயா? உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப இருக்கிற வறட்சியில யார் அவ்வளோ பணம் தருவாங்க? அதிகபட்சமா 300 ரூபாய் தரேன். இல்லனா அந்த கடங்காரங்கிட்டயே இதை கொண்டு போய் கொடு. எப்படியும் உன் நிலத்தை உழ இந்த மாடு தேவைப்படும். அப்பதான் ஒரு பெரிய மனுஷன் அங்க வந்து மீசைய முறுக்கிக்கிட்டு, என்ன வெங்கையா, மாட்டை வித்துட்டியா? அசல் 500 ரூபாய், வட்டி 200 ரூபாய், மொத்தமா சேர்த்து 700 ரூபாய் சாயந்தரத்துக்குள்ள நீ எனக்கு கொடுக்கணும். இவன் தான் இந்த மாட்டை 300 ரூபாய்க்கு கேட்கறானே. அவங்கிட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தை எனக்கு கொடு. மிச்சம் 400 ரூபாய்க்கு உன் நிலத்தை எழுதி வை. அதான் உனக்கு நல்லது. இருங்க ஐயா, அவசரப்படாதீங்க. சந்தை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாட்டுக்கு 300 ரூபாய் இல்ல, 3000 ரூபாய் கொடுக்கலாம். இந்த மாட்டோட அருமை தெரியாம இப்படி பேசாதீங்க. அப்ப ஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. 3000மா? ராமையாவுக்கு எதனா பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த சாதாரண மாட்டுக்கு 3000 ரூபாய் யாரு கொடுப்பாங்க? ராமையா அங்க மாடு விக்க வந்த வியாபாரிங்க, அப்புறம் சந்தையில இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நாம சந்தையில மாடு வாங்கும்போது அந்த மாட்டோட நேரம் பலத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒரு மாட்டோட சுழிய பார்த்து அது யோகமா இல்லையான்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. கூட்டத்துல இருக்கிற நாராயண, ஆமா ராமையா, என் தாத்தா சொல்லியிருக்காரு. ஒரு சில சுழி வீட்டுக்கு நல்லதுன்னோ ஒரு சிலது நல்லதில்லன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இதோ இங்க பாருங்க, இந்த மாட்டோட நடு நெத்தியில ஒரு சுழி இருக்கு. இத லக்ஷ்மி சுழி இல்ல ராஜ சுழின்னு சொல்லுவாங்க.
இது அற்புதமான மாடு. இந்த மாடு இருக்கிற இடத்துல எல்லா செல்வங்களும் சேரும். அங்க இருக்கிற தரித்திரம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாட்டு நிறத்தை பாருங்க. இது நந்தீஸ்வரருடைய வம்சத்தை சேர்ந்தது. அட ஆமாங்க நாராயணையா, எங்க பாட்டியோட ஊர்ல இந்த மாதிரி தான் ஒரு வறட்சி காலத்துல நெத்தியில சுழி இருக்கிற ஒரு மாட்டை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த வருஷமே அவங்க வயல்ல நிறைய விளைச்சல் விளைஞ்சு அவங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்ப அந்த வியாபாரி ரொம்பவும் ஆர்வமா, உண்மையாவா? ராமையா சொன்னா கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். இந்த மாட்டோட சுழிய பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. அப்ப ராமையா நாராயணனை பார்த்து, ராமையா ஐயா, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்பட்டீங்கல்ல? இந்த மாடு உங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டுக்கு விளக்கேத்த மருமக வருவா. இது ஒன்றும் சாதாரண மாடு இல்லைங்க ஐயா. உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போற மாடு. நாராயண யோசிச்சு அந்த மாட்டை பொறுமையா பார்த்து, ராமையா சொல்றது உண்மைதான் போல. அந்த மாட்டோட கண்ணை பாருங்க எப்படி மினுக்குது. வெங்கையா, வட்டிக்காரனுடைய கடன் போக உனக்கு பணம் வரா மாதிரி நான் பணம் கொடுக்கறேன். அப்போ அவங்க கொஞ்சம் கவலையா, இருங்க இருங்க, இது அதிர்ஷ்ட மாடு. வெங்கையா, அந்த 700 ரூபாய் கடனை மறந்துடு. மேல 100 ரூபாய் நான் போட்டு கொடுக்கறேன். இந்த மாட்டை எனக்கே கொடுத்துடு. ராமையா சிரிச்சுக்கிட்டே அந்த ஆளை கிண்டல் பண்ணான். ஏன் ஐயா, இப்பதான் இந்த மாடு 300 ரூபாய் கூட போகாதுன்னு சொன்னீங்க. இப்ப கடனையே திரும்ப தர வேணாம், மாட்டை கூடன்னு கேக்குறீங்களே. அப்ப இதோட யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு யோகமான மாடை உங்களுக்கு கொடுக்க வெங்கையாவுக்கு விருப்பம் இல்ல. இந்த மாட்டை உங்களுக்கு கொடுத்தா அது அநியாயமா தான் போகும். இப்ப சந்தை உண்மையிலேயே கலகலன்னு இருந்துச்சு. ராமையா உருவாக்குன அந்த ஒரு விஷயத்தால எல்லாரும் தனக்கு தனக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மாடு அவங்களுக்கு தான் சொந்தம்னு. நான் 1000 ரூபாய் கொடுக்கறேன். எனக்கு தான் இந்த மாடு வேணும். என் வீட்டுல 10 மாடு இருந்தாலும் ராஜசுழி இருக்கிற மாடு எனக்கு வேணும். நான் 1000 ரூபாய்க்கு மேல தரேன். இப்படிப்பட்ட ஒரு மாட்டுக்கு எவ்வளவு வேணும்னாலும் தரலாம். அப்போ இன்னொரு வியாபாரி திமிரா, வெங்கையா, நான் 12,000 தரேன். அதோட 5 பவுன் நகையும் தரேன். இந்த பேரத்தை முடி, வேற பேச்சு வேணாம். அப்போ சீதா ரகசியமா, ஏங்க ராமையண்ண சரியான திட்டத்தை தான் போட்டிருக்காரு. நம்ம கிருஷ்ணாவுக்கு சந்தையில இவ்வளவு மரியாதை கிடைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ராமையா எல்லாரையும் சமாதானப்படுத்தி, கொஞ்சம் பொறுங்க. இந்த மாட்டோட மதிப்பை பணத்தால சொல்ல முடியாது. வெங்கையா வறுமையில இருக்கிறதால மாட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இத வாங்குறவங்க அதிர்ஷ்டத்துக்காக மட்டும் இல்லாம இத உயிராவும் பாத்துக்கணும். நாராயண ஐயா, உங்க மாட்டு கொட்டகை பெருசு. பச்சை புல்லு எப்பவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாட்டுக்கு பூஜை பண்ணுவீங்க. அதனால 1000 ரூபாய் கொடுத்துட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. வட்டிக்காரரே, உங்க பேராசை 12,000 எங்களுக்கு வேண்டாம். ஆமா ராமையா, என்னோட முடிவும் அதுதான். இந்த 1000 ரூபாய் உன்னோட கடனை இப்பவே தீர்த்துட்டு பாக்கி இருக்கிற பணத்துல வேற ஒரு மாட்டை வாங்கி புது வாழ்க்கைய ஆரம்பி. அப்ப வியாபாரி எதுவும் செய்ய முடியாம, சாரி, என் வட்டி பணம் எனக்கு வந்தா போதும். இந்தா உன் நிலப்பத்திரம். இனி உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா நீ பெரிய ஆளுதான்ப்பா. அன்னைக்கு சாயந்தர நேரம் வெங்கையா ராமையா அவங்கவங்க பொண்டாட்டிங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கடனை தீத்த அந்த பத்திரமும் கையில மிச்ச பணமும் ரெண்டுமே தான் இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ராமையா, நீ எனக்கு கடவுள் மாதிரிடா. அந்த மாட்டோட மதிப்பு எனக்கு தெரியல. உன்னாலதான் என் நிலம் என்கிட்ட இருக்கு. கிருஷ்ணாவுக்கும் நல்ல முதலாளி கிடைச்சாரு. ராமையா சிரிச்சுக்கிட்டே வெங்கைய தோள்ல கை போட்டு, வெங்கையா, மாட்டுக்கு சுழி இருந்தது நல்லதுதான். அந்த வட்டிக்காரனும் பேரம் பேச வந்தவனும் உன்னை ஏமாத்த பார்த்தானுங்க. நான் ஒன்றும் பெருசா பண்ணல. மாட்டுக்கு இயற்கையா இருந்த சுழிய அந்த கடவுளோட முடிச்சு போட்டு ஒரு கதைய சொல்லிவிட்டேன். அவங்களுடைய பயம், பக்தி, போட்டிய வெளியில கொண்டு வந்தேன். அதான் மாடு நல்ல விலைக்கு போச்சு. அப்படின்னா அந்த சுழியால அதிர்ஷ்டம் இல்லையா? இதெல்லாம் வெறும் பேச்சா? சீதா, எந்த மாடு இருந்தாலும் அது யோகம்தான். அதை நல்லபடியா பார்த்துக்கிட்டா நல்ல பலனை கொடுக்கும். கடனையே தீர்த்திருக்குன்னா எவ்வளோ பெரிய யோகம். இதை நம்புறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உண்மைதான். மாடுங்கிறது தெய்வம் மாதிரி. அந்த மாட்டை தெய்வமா மதிச்சு நல்லபடியா பாத்துக்கிட்டாலே அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும். அது என் வீட்டுக்காருடைய நம்பிக்கை தான். ஆமா ராமையா, ஒரு மாட்டை எப்படி பார்க்கணும்னு நான் இன்னைக்கு தான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். ஒரு மாடு நிலத்தை உழற மிஷின் கிடையாது. அந்த மாடு நம்ம குடும்பத்தோட கௌரவம். சரி, இப்போ நிலமும் இருக்கு, பணமும் இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் மழை வரும். புது விதைகளை வாங்கி பயிர் வச்சு நம்ம ஊரை சொர்க்கமாக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க. அன்னைக்கு நாள் பூரா கஷ்டத்துல இருந்தவங்க இப்பதான் அவங்க முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சுது. பசுவோட வெளி உருவத்தை பார்க்காம அதோட பலம் என்ன, அது வயல்ல இறக்கி விட்டா எப்படி வேலை செய்யும்
அப்படிங்கறத பார்த்துதான் ஒரு மாட்டை வாங்கணும். அந்த மாட்டை நாம நல்லபடியா பாத்துக்கிட்டாலே நமக்கு அதிர்ஷ்டம் தானா வரும். Check out these awesome videos. And don't forget to subscribe. See you next time.